கேபிள் டிவி டிஜிட்டல் மயம் குறித்த விவாதத்தில் இருக்கிறோம். தற்போது சென்னையைச் சேர்ந்த பழனி என்ற நேயர் நம்முடன் தொலைபேசி தொடர்பில் இருக்கிறார். அவர் சொல்லும் கருத்துக்களை கேட்கலாம். பழனி சொல்லுங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க பழனி சார், இந்த மத்திய அரசு வந்து ஒரு சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு இவ்வளவு கோடி பணம் வருஷத்துக்கு வாங்கிக்கிறாங்க. ஆனா அந்த இவ்வளவு கோடி பணத்தை வாங்கிட்டு எத்தனை பேருக்கு பணத்தை லைசன்ஸும் கொடுத்து சேனல் ஆரம்பிச்சுன்னு சொல்லிடுறாங்க. ஆனா இந்த சேனல் வந்து 100, 200, 300, 400 போக இது டேஷ் தான் கொண்டு வர முடியுன்றது வருஷம் டேஷை கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த டேஷை கொண்டு வந்து அந்த சேனல் நல்ல சேனலோ உதவாத சேனலோ அதெல்லாம் விரும்பவே இல்லை. ஆனா சேனல் மட்டும் அவங்களுக்கு போய் ரீச் ஆகி வந்து வருஷத்துக்கு இவ்வளவு பணம் வருதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனா டேஷை பக்கவா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எந்த ஒரு வழிமுறை செய்யலைங்க. பழனி, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. கென்னடி, உங்களிடம் இந்த கேள்வி, அதாவது மக்கள் தாங்கள் விரும்பிய சேனலை பார்க்க முடியாத நிலை ஏற்படுகிற போது அவர்கள் கேபிள் டிவி ஆபரேட்டர்களை அணுகுகிறார்கள், கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் எம்எஸ்ஓக்களை அணுகுகிறார்கள். இது ஒரு பெரிய ஒரு சுழலாகவே மாறுகிறது. முடிவில் வந்து நேயர் தான் விரும்பிய சேனலை பார்க்க முடிவதில்லை, அந்த சேனல் இருட்டடிப்பு செய்யப்படுகிறது. இதற்கு என்ன தீர்வு? தற்போதைய முறையில் என்ன தீர்வு? டிஜிட்டல் மயமானால் இதற்கு என்ன தீர்வு ஏற்படுத்த முடியும்? அதாவது பல சூழ்நிலைகள் நாம் பார்த்தோம். ஒரு சில நேரங்களில் வந்து சமீப காலத்துக்கு முன்னால கூட ஒரு சேனல், புதிய தலைமுறை சேனல், உங்களுடைய சேனல் கூட திடீர்னு காணாமல் போய்விட்டது. ஒரு சில நாட்களுக்கு சென்னையில அந்த சேனல் எங்க இருக்கு என்னன்னு சொல்லி பார்க்க முடியல. அப்ப கஸ்டமர் நம்ம கிட்ட வந்து கேட்டாங்க. ஒரு சில நாள்ல விஜய் டிவி காணாமல் போயிடுது. ஒரு சில சேனல் இது மாதிரி மக்கள் விரும்பி பார்க்கிற சேனல்களா அல்லது வந்து ஒரு சிலர் விரும்பாத சேனலான்னு தெரியல, அவர் காணாமல் போயிடுற காட்சியில் நடந்திருக்கிறது. இது காரணம் என்ன என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு தொழிலே ஒருவர் மாத்திரமே இருக்கிற பொழுது அல்லது அந்த தொழில் அவரை விட்டால் அந்த தொழில் ஆட்கள் இல்லை என்று சொல்கிற பொழுது இது அதிகமான வாய்ப்புகள் இந்த காரியத்துக்கு ஏற்பட்டு போகிறது. அவருக்கு பிடித்ததோ பிடிக்கலையோ நான் காட்டுகிறதான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில நேரங்களில் இப்படி சேனல் இருட்டடிப்பாகி போகிறது. அது பொதுமக்களுக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்குகிறது என்பதுதான் உண்மை. உதாரணத்துக்கு புதிய தலைமுறை சேனல் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக காணாமல் போன பொழுது எல்லா ஆபரேட்டர்களுக்கும் வந்த ஒரே கேள்வி மக்களிடத்திலிருந்து, இந்த சேனல் எங்க அந்த கேள்வி எங்களுக்கு தெரியும். அப்ப நாங்கள் ஒரு சங்கமாக அல்லது தனிப்பட்ட ஆபரேட்டர்களாக சென்று எம்எஸ்ஓவை கேட்ட பொழுது அவர்கள் இந்த சேனல் ஒரு வாரம் வராது, 5 நாள் வராதுன்னு சொல்லி ஒரு சரியான ஒரு பதிலை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அவர்கள் இல்லை. அது உண்மை நேரம் என்ன எங்களுக்கு தெரியாது. பண பிரச்சனையா அல்லது இரண்டு எம்எஸ்ஓவுக்கும் சேனல்காரர்களுக்கும் உள்ள பிரச்சனைகள் என்றது நாங்கள் அறியவில்லை. ஆனால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இப்ப இதற்காகத்தான் இந்த ஒரு மோனோபோலி என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த தான் மட்டுமே இருக்கிற அந்த தொழிலை ஒருவர் பண்ணாதபடிக்கு எல்லோரும் பயனடையும்படியாக வேண்டும் என்று சொல்லிதான் தமிழக அரசு இப்பொழுது தரத்துடன் தகுந்த நிலையிலே இந்த தொழில்நுட்பத்திற்குள்ளாய் வந்திருக்கிறது. 1 ஆண்டுகளுக்குள்ளாக தமிழகம் முழுவதும் இதை நல்ல நிலையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சென்னையில் நடத்த வேண்டும் என்று சொல்லி இதற்கு இறங்கி வந்திருக்கிறார்கள். நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒருவேளை மோனோபோலா இருக்கிற பட்சத்தில் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் அதிகமாகி போகிறது. இதை தடுக்க வேண்டும். சார் கென்னடி, அதாவது தாங்கள் விரும்பும் சேனலை தங்களால் பார்க்க முடியவில்லை என்று மக்கள் புகார் செய்யும் போது அது ஒரு பெரிய பிரச்சனையாக கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கு மாறுகிறது. அவர்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? இதை எங்க எடுத்து செல்ல முடியும்? வேறு யாரிடம் புகார் செய்ய முடியும்? எம்எஸ்ஓக்கள் தான் தடுக்கின்றன என்கிற போது அவர்களிடமே புகார் செய்து அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. வேறு எங்கு செல்ல முடியும்? அவர்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? ஆபரேட்டரை பொறுத்தவரையில, எல்சிஓ பொறுத்தவரையில ஒரே ஒரு ஆப்ஷன் எம்எஸ்ஓ மாத்திரமே. முதலாவது ஆப்ஷன் எம்எஸ்ஓ. ஒரு போனை போட்டு அல்லது நேரில் அலுவலகத்துக்கு சென்று இந்த சேனல் வரவில்லை அல்லது இந்த சேனல் இடம் மாறி இருக்கிறது என்று சொல்லி முதலாவது கேட்க முடியும். ஆனால் இதற்கு மேலாக ஒருவர் நோடல் ஆபீசர் என்று இருக்கிறார், கண்காணிக்கும் பொறுப்பாளர் இருக்கிறார். இந்த அவரிடத்தில் அவர்களை அணுகலாம், அவரை அணுகி இந்த பிரச்சனையை சொல்ல முடியும், சொல்லி இதற்கு தீர்வு கொண்டு வர முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இனி டேஷ் முறையில் இந்த சூழ்நிலை இந்த புதிய தொழில்நுட்பத்தில் அதற்கு சாத்தியம் இல்லை. இந்த புதிய தொழில்நுட்பத்தில் எல்லா சேனலையும் காட்ட வேண்டும் என்பதுதான் நிபந்தனை. அப்ப எல்லா சேனலும் எதெல்லாம் கிட்டத்தட்ட 720 சேனல் இருக்கிறது. உரிமை பெற்ற சேனல் 720 சேனல் இந்திய தேசத்தில் இருக்கிறது. இந்த 720 சேனலையும் காட்ட வேண்டும், அதற்காக அந்த வாய்ப்புகளை திறக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த டேஷ் முறை வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1000 சேனல் ஒளிபரப்பக்கூடிய நமக்கு வசதி வாய்ப்புகள் இந்த டேஷ் முறையில் இருக்கிறது. அதைத்தான் இந்த புதிய அணுகுமுறை, புதிய தொழில்நுட்பம் கொண்டு வந்திருக்கிறது. இதிலே கொண்டு வருகிற பொழுது இப்படிப்பட்ட சேனல்கள் காணாமல் போகிற காட்சியில் இருக்குமானால் நோடல் ஆபீசரை அணுகி முதலாவது அவரை அணுக வேண்டும். அவர் மாத்திரமே எம்எஸ்ஓவுக்கும் எல்சிஓவுக்கும் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும். நாம் எம்எஸ்ஓ அணுகி பிரயோஜனம் இல்லை, நோடல் ஆபீசரை அணுகலாம். அதற்கு முன்பாக சாய் கிருஷ்ணன் என்ற நேயர் நம்முடன் தொலைபேசி தொடர்பில் இருக்கிறார். அவருக்கு வரும் கருத்துக்களை கேட்கலாம். சொல்லுங்க சாய் கிருஷ்ணன்.
சாய் கிருஷ்ணனின் தொலைபேசி தொடர்பு துண்டிக்கப்பட்டு இருக்கிறது. நாம் தொடர்ந்து பேசுவோம். சார், இவர் சொல்றாரு, அதாவது இப்படி ஒரு பிரச்சனை ஏற்படும் பட்சத்தில் நாம் எம்எஸ்ஓடம் சொல்கிறோம், அதுவும் நிறைவேறாத பட்சத்தில் ஒரு நோடல் ஆபீசர்ட்ட போகலாம்னு சொல்றாங்க. நீங்க அதற்கு முன்பு இப்படி ஒரு முறையை நீங்கள் முயற்சித்திருக்கிறீர்களா? குறிப்பிட்ட சேனல்கள் தெரியாத போது ஒரு நோடல் ஆபீசரை அணுகி இந்த பிரச்சனை இருக்கிறது என்று கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் முறையிட்ட சம்பவங்கள் உண்டா? எப்போதுமே தெரியாத சேனல்கள் தான் தாங்கள் போய் முறையிட வேண்டியிருக்கிறது, அதற்காக போராட வேண்டியிருக்கிறது. கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? இது சார் சொன்ன மாதிரி நோடல் ஆபீசர் தமிழ்நாட்டில் இருக்கிறார். நாங்க இதுக்கு மேல ட்ராயிலே ஒரு கேள்வி இருக்குது, உங்களுடைய கம்ப்ளைண்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ட்ராய்க்கு நம்ம எடுத்து போச்சிருக்கிறோம். ஆனா எந்த விதமான புரோஜனமும் இது வரைக்கும் பட்டது இல்லை. நாங்க இப்போ இந்த நிகழ்ச்சியை லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு இதுல தான் இருக்கிறேன். அதை கேட்கிறேன். இப்ப சில விஷயங்களை மத்திய அரசு முடிவு எடுத்துட்டு இதை கொண்டு வந்து சொல்லணும், இந்த சேனல் எல்லாம் கொண்டு வந்து இந்த டேஸை கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்ப சார் சொன்னார் 720 சேனல்களுக்கு இங்க லைசன்ஸ் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு இத்தனை சேனல்களும் வருவதற்காகத்தான் இந்த முயற்சின்னு சொல்றாரு. ரொம்ப சந்தோஷமான சமாச்சாரம் தான். ஆனா இன்றைக்கு பார்த்தோம்னா 500 சேனல்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ் கொண்டு வரும்போது சொன்னாங்க. அதுக்கப்புறமா இப்ப எந்த காசு எங்க போச்சு என்ன தெரியல. எனக்கு 200 சேனல் இருந்தா போதும் சூழ்நிலை இருக்குது. நாங்கள் 200 சேனல் கொடுப்பதற்கு எங்களுக்கு கேஷே போதும், டேஸ் தேவையில்லை. அப்படி இருக்கும்போது 500 சேனல்கள் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொன்னது இன்றைக்கு 200 சேனல் கொண்டு போனா போதுன்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஒரு பொக்கே சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டண சேனல்காரர்கள்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஒரு பெரிய மோசடியை பண்றாங்க. இதுல பொதுமக்கள் பார்க்காத சேனல்கள்லாம் கொண்டு வந்து தன்னுடைய காசை கொண்டு இழக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. எப்படி இருக்கிற சூழ்நிலையில காசுன்னு முன்னாடி இருந்ததுல எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா எந்த தனி சேனல் வேணும்னாலும் அந்த தனி சேனல் மட்டும் வாங்கிக் கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு கருத்து இருந்துச்சு. இப்ப இந்த சூழ்நிலையில அது இல்லாம பொக்கேல கொண்டு போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்றாங்க. நான் பொதுமக்களை கேட்கின்ற கேள்வி எல்லாம் இந்த பொக்கே அப்படின்ற ஒரு இது இல்லாம என்னுடைய தேவை இந்த சேனல், இந்த ஒரு சேனலை மட்டும் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயப்படுத்தி அதை மட்டும் கொடுக்கணும், தனியாவே கொடுக்கணும் அப்படின்னு கேட்க வேண்டிய சூழ்நிலை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஒரு டாரிஃப் 1, டாரிஃப் 2, டாரிஃப் 3 எல்லாம் போட்டு ஒரு தாங்கள் என்ன நினைக்கிறார்களோ அந்த சேனலை கொண்டு போய் பின்னாடி போட்டு அதிகமான கட்டணம் செலுத்தினாதான் இந்த சேனல் வரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள். அதையும் தடை செய்தால்தான் இது புதிய தலைமுறை மாதிரி சேனல்கள் எல்லாம் மக்கள் விரும்பி பார்க்கின்ற செய்தி சேனல் இது வருவதற்கு வாய்ப்பு இருக்குமா ஒழிய அது இல்லாம இருக்கிற சூழ்நிலை வந்தா எந்த காலத்திலையும் எவ்வளவுதான் முயற்சிகள் எடுத்தாலும் இந்த மாதிரி வருவதற்கு வாய்ப்பு இருக்காது. அடுத்து பே சேனல்கள் கொடுக்கிறோம், கட்டண சேனல்கள் இல்லாத ஃப்ரீ சேனல்களை நாம முதல்ல கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயப்படுத்தணும் மத்திய அரசு. அந்த மத்திய அரசு கட்டாயப்படுத்துகின்ற சூழ்நிலை உருவானால்தான் கட்டண சேனல்களாக இருக்கின்றவைகள் எல்லாம் ஃப்ரீ சேனலாக மாறி வருவதற்கு தயாராக ஆகும். அதன் மூலமாக பொதுமக்களுக்கு செலவுகள் குறையும். பொதுமக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காக கட்டண சேனல்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு மத்திய அரசு ஒத்து போகிறது. இது வருத்தப்படக்கூடிய செய்தி. மத்திய அரசு இந்த சேனல்கள் தனித்தனியா கேட்காங்க, நாம கொடுக்கணும் அந்த முடிவு எடுத்தால்தான் இந்த 720 சேனல்களையும் லைசன்ஸ் கொடுத்தவர்களுக்கு காட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை போடணும். இதெல்லாம் காட்ட முடியாத போச்சுன்னா இனிமையும் லைசன்ஸ் கொடுக்கறதையாவது நிப்பாட்டணும். எது காட்டாலும் நான் லைசன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், நீ இதை வாங்கிக்கிட்டே போ, ஆனா உனக்கு காட்டுவதற்கு இடத்தை நாங்க பிளாட்ஃபாரத்தை உருவாக்கலன்னா இந்த மத்திய அரசு இருந்தும் ஒன்றுதான் இல்லாமல் இருந்தும் ஒன்றுதான் தான் எங்களுடைய நோக்கம். விஸ்வகுமரன் என்ற நேயர் நம்முடன் தொலைபேசி தொடர்பில் இருக்கிறார். அவர் கூறுவதை கேட்போம். சொல்லுங்க விஸ்வகுமரன். வணக்கம் சார். சொல்லுங்க சார். இப்போ நம்ம கேபிள் டிவியில நாங்க ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கோம். இது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த எஸ்சிவி தான் திருவொற்றியூர் ஃபுல்லா அவங்க பல காலமா அவங்க தான் ஃபுல்லா டாமினேஷன்ல இருக்காங்க. இப்போ செட்டப் பாக்ஸ் ஃப்ரீன்னாங்க, அதுக்கப்புறமா இப்போ 1000 ரூபான்னு சொல்றாங்க. இது எப்படி ஒரு 1000 ரூபாய் கொடுத்து எல்லாராலையும் வாங்க முடியுங்களா சொல்லுங்க? இது எல்லாமே ஃப்ரீயா கொடுத்து பண்ணலாம். இல்லைன்னா ஒரு 10 கம்பெனி இருக்கும், 5 கம்பெனி தான் எல்லாருமே ஃப்ரீயா கொடுத்து வாங்கிட்டாலும் நல்லா இருக்கும். இல்லைன்னா அரசு கேபிள் உடனடியா எல்லாருக்கும் வரணும். அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். பே சேனல் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இது பண்றாங்க. இப்ப பாகிஸ்தான் அந்த மாதிரி ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பே சேனலே கிடையாதான். ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ல நீ நல்லா சம்பாதிக்கிற, உன்னை பே சேனலா தான் என் நாட்டுல நான் உன்னை அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி நம்ம காங்கிரஸ் கவர்மெண்ட் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்றாங்க. பே சேனல் எல்லாம் நீ அலோவ் பண்ண மாட்டேன் சொன்னா அவங்க எல்லாமே ஃப்ரீயா கொடுக்க போறாங்க. என்னென்ன சேனல் பப்ளிக் பார்த்துட்டு போக போறாங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருக்குங்களா சார்? விஸ்வகுமாரன், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. தற்போது நம்முடன் சென்னையை சேர்ந்த பிரசாந்த் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். பிரசாந்த், சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் சார். நான் எஸ்சிவி செட்டப் பாக்ஸ் தான் வச்சிருக்கேன். 12 சேனல் 84 ரூபாய் கட்டுறேன். அப்புறம் லோக்கல்ல 100 ரூபாய் சேர்த்து 184 ரூபாய் மாசம் கட்டுறேன். அப்படி கட்டினா கூட
எனக்கு 10 நாளுக்கு ஒரு வாட்டி டிஸ்டர்பன்ஸா இருக்குது சார். இப்ப கூட உங்க புதிய தலைமுறை சரியா தெரியல சார். மத்த சேனல்ல இந்த சன் டிவி தெரியுத மாதிரி இந்த புதிய தலைமுறை நான் பார்க்கல சார். இப்போ பார்த்துட்டு இருக்கிறேன்ல, வியூ தெரியல. அது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்குது, அதாவது டிம்மா இருக்குது. இந்த மாதிரி அவங்களே அவங்க இஷ்டத்துக்கு இப்போ 12 சேனல் சொன்னேன் சார். டிஸ்கவரி கட் பண்ணிட்டு தமிழ் டிஸ்கவரி கொடுக்குறான் சார் எனக்கு. அப்புறம் அந்த இது HBO தேவைன்னு பண்ணா அது ஒரு 10 நாளைக்கு கட் பண்ணிடுறான் சார். இந்த மாதிரி இந்த பிளே சேனல்லாம் கூட, அந்த ஸ்போர்ட்ஸ் சேனல்ல கூட 1-2 கட் பண்ணிடுறான் சார். இந்த தொந்தரவு ரொம்ப இருக்குது சார் இந்த SCV-ல. பிரசாந்த், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி பிரசாந்த். அதாவது இந்த நேயர் சொல்வது என்னவென்றால், பணம் கொடுத்து சேனல்களை வாங்கி பார்க்கும் போது கூட விரும்பிய சேனல்கள் வந்து துண்டிக்கப்படுகின்றன என்பதுதான் இவருடைய புகாராக இருக்கிறது. சார் வந்து பார்த்துட்டு இருக்கிறது கேஷ் சிஸ்டத்துல பார்த்துக்கிட்டு இருக்காரு. 12 கட்டணச்சேரர்கள் 84 ரூபா கொடுத்து பாக்குறேன்னு சொல்றாரு. ஆனா இது டேஸா மாறிச்சுன்னா இந்த 12 சேனலுக்கு இவருக்கு வந்து இந்த ரேட்டு கொடுக்க முடியாது. அந்த மத்திய அரசு முதல்ல என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா, ஒவ்வொரு கேஷ்ல இருக்கும்போது 5 ரூபாய் 35 காசு பிளஸ் டாக்ஸ் சொல்லிட்டு ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணி இந்த கட்டண சேனலுக்கு இதுதான் ரேட்டுன்னு பிக்ஸ் பண்ணிச்சுது. அதன் காரணமாகத்தான் கிட்டத்தட்ட இவர் வந்து இந்த 84 ரூபாயில 12 பே சேனல் பார்க்க முடியுது. ஆனா இப்ப இந்த டேஷ் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, இந்த கட்டண சேனல்கள் தன்னுடைய விலையை நிர்ணயம் செய்வதற்கு அவர்களுக்கே முழு அதிகாரத்தை கொடுத்திருக்குது மத்திய அரசு. தான் விலகி கொண்டிருக்கிறது. எனக்கு இன்னைக்கு நான் ஒரு கட்டண சேனல் எனக்கு வந்து ஒரு 150 ரூபாய் புடுங்கலாம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய சேனல் 150 ரூபாய் நான் சொன்னா அதுதான் நீங்க கொடுத்து வாங்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்குது. இந்த 12 சேனல்கள் டேஸா மாறிச்சுன்னா அவர் கிட்டத்தட்ட 300 ரூபாய்க்கு மேல கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துருவார். நிச்சயமாக நாம் விவாதத்தின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். சேதுராமன், உங்களிடம் இந்த இறுதி கேள்வி, உங்களுடைய கருத்தை முழுமையாக பதிவு செய்யுங்கள். அதாவது ஒரு நிறுவனம் தன்னுடைய ஏகாதிபத்தியத்தில் கேபிள் நிறுவனங்களை அனைத்தையும் வைத்திருப்பதால் தான் இம்மாதிரியான ஒரு சிக்கல்கள் ஏற்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. தற்போது பல்வேறு MSOக்களுக்கு அனுமதி அளித்திருக்கும் நிலையில் டேஷ் சிஸ்டம் வரும்போது இதுவெல்லாம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? பொதுமக்களுக்கு அது ஒரு பெரிய குழப்பமாகவே இருக்கிறது. இவர்களுடைய செட்டா பாக்ஸை வாங்கினால்தான் நாம் தொடர்ந்து விரும்பிய சேனல்களை பார்க்க முடியுமா என்ற குழப்பம் இருந்து கொண்டே இருக்கிறது. என்ன சொல்கிறீர்கள்? இந்த 6 MSOக்கு இப்ப பர்மிஷன் கொடுத்திருக்காங்கன்னா, அந்த 6 MSOவும் சென்னை முழுக்க வந்து அவங்களோட கண்ட்ரோல் ரூமையோ இல்ல இந்த சிக்னலை கொடுக்கறதுக்கு முடியாது. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஏரியால தான் பண்ணுவாங்க. ஆபரேட்டர் எந்த MSOவோட இணைஞ்சு செயல்படுறாங்களோ அந்த ஆபரேட்டருக்கு தான் அந்த MSO கொடுக்கும். அப்படிங்கிறப்போ இதுல நிறைய குழப்பங்கள் தான் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான் சொல்றதுக்கு விரும்புறேன். கெனடி, உங்களுடைய கருத்து என்ன? இம்மாதிரி ஒரே நிறுவனத்தின் பிடியில் இருப்பதால் தான் விரும்பிய சேனல்களை பார்க்க முடியவில்லை, இருட்டடிப்பு நடக்கிறது என்ற நிலையில் டேஷ் வரும்போது இதுவெல்லாம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? உங்களுடைய கருத்து என்ன? டேஷ் வருவதால் கூட இந்த பிரச்சனையிலே வியாபார நோக்கோடு மாத்திரமே இல்லாதபடிக்கு ஒரு சேவை நோக்கோடு வந்திருக்கிற அரசு கேபிள் வரும் என்று சொன்னால் மக்களுக்கு நிச்சயமாக இருட்டடிப்பு போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்பு இல்லை. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு சென்னை மாநகரத்தில் கிட்டத்தட்ட 8 பேருக்கு மேல இந்த லைசன்ஸ் வச்சிருக்காங்க. நிறைய பேர் செட்டப் பாக்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க, ஆர்டர் பண்ணிருக்காங்க. இப்ப இவங்களுக்கு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியும். ஏன் இதுல பல பேர் இருக்குன்னு நான் சொல்றேன்னா, டெல்லியில வந்து 11 MSO இருக்கிறாங்க, பாம்பேல 12 MSO இருக்கிறாங்க, சென்னையில இது வரைக்கும் 2 பேர் தான் MSO இருந்திருக்காங்க. அது நிறைய காரியங்கள் மக்களுக்கு சென்று அடையவில்லை. ஆனா இன்னைக்கு நிறைய MSO வரும் பொழுது இந்த டாரிஃப் முதற்கொண்டு ஒரு சேனல் விலை நிர்ணயம் பண்ணது முதற்கொண்டு மக்களுக்கு அது நன்மை பயக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இதுல தமிழக அரசு இந்த துறையில நிச்சயமாக வர வேண்டும் என்று ஏன் நாங்கள் விரும்புகிறோம் என்றால், இன்றைக்கு செட்டா பாக்ஸ் ஒருவர் கேட்டார், இப்பொழுது செட்டா பாக்ஸ் ஏன் இலவசமாய் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி தமிழக அரசு பல காரியங்களை மக்களுக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிற பொழுது இந்த செட்டா பாக்ஸையும் கூட இலவசமாய் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் இப்படிப்பட்ட பொது நிறுவனங்கள் மக்களுக்கு நன்மை பயக்கிற வகையில வரும் பொழுது மக்களுக்கு அதிலே நிறைய பலன் கிடைக்கும் என்பது எங்கள் கருத்தான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இரண்டாவது வந்து இந்த கால அவகாசத்தை ஏன் நிச்சயமாக கேட்கிறோம் என்றால், இன்றைக்கு அரசு கார்பரேஷன் ஆரம்பிக்கப்பட்டு 1 ஆண்டு மாத்திரமே ஆகிறது. இன்றைக்கு அவர்கள் எடுக்க எல்லா முயற்சிக்கும் சில காலங்கள் தேவைப்படுகிறது. அவர் செட்டா பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க, வரும் பொழுது நிச்சயமாக மக்களுக்கு விநியோகம் செய்வதற்கு கால அவகாசம் தேவை. ஆகையால் மாத்திரமே இந்த நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறோம். எங்கள் சங்கத்தின் மூலமாக நிச்சயமாக கால அவகாசம் கிடைக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். நன்றி கெனடி. கேபிள் டிஜிட்டல் மயம் குறித்து மத்திய அரசு கட்டாயப்படுத்தி இருக்கும் நிலையில் இது குறித்த விவாதத்தில் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட டிஜிட்டல் மய ஆலோசகர்கள் சேதுராமன், ஜான் கெனடி, தமிழ்நாடு கேபிள் டிவி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் காயல் இளவரசு ஆகியோருக்கு நன்றி.